என்ன வேணும்? போட்டுருண்ணே. என்ன தவிர இது கல் விளையல நீ சாதா விளையல. ஆமா டெய்லி ஒரு பொருளை கொண்டு வரிய வீட்டில் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க. இதுதான் டூப்ளிகேட் வச்சிருவோம்ல. நீ ரொம்ப தேக்காத, காசு கொடும்போதா. எடுத்துக்கோ. அட என்ன பங்காளி சோக்கரை போட்டுக்கிருக்க? அதை எடுத்து நீ அடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். ரொம்ப வளருங்க. நீ எதுக்கு நேரம் ஃபோன் பண்ணுறேன்? சொல்லுங்க சார். வருங்க புலி, அந்த ஆர்டிஓ சுபாஷ் நீ நைட்டில் லைசன்ஸ் வாங்காமல் நடத்துகிறேன்னு உன் பாரையும் கிளப்பையும் ரைட் அடிக்க வராயா. வந்தவனை விட்டுறாத, விட்ட உனக்கும் பிரச்சனை, நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சனை. யோ நீ எது பண்ணாலும் அழகனை பார்த்துக்கிறேன்றாரு. ஆளை மட்டும் முடிச்சு விட்ரு, மற்ற வேலையை நான் பார்த்துக்கிறேன். வரட்டும் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் ரைடு வருதா? லைட்டை பூரா பண்றான். ஒரு ரைடு வராங்க, நீ முதல்ல கிளம்பு. பாட்டுக்கு உள்ள வந்துட்ட, இடம் தெரியாம இப்ப எப்படி திரும்ப வெளியே போவேன்? ஏய் போடா அவனை. என்ன மப்பு உனக்கு? ஏய் ஓ அதிகாரத்தை நீ நைட்டில் காட்டின, எங்க அழிச்சு அடித்த பகலில் காட்டுறேன் பாரு. ஏய் அவனை பசங்களுக்கு ஓட பண்றே. டேய் ஆபன்னு சொல்றேல. டேய் முதல்ல இவ்வளவு போறா. உன் முன்னாடி பறந்து வந்த டயரு சும்மா வரல, எங்க அண்ணன் சூடாகி வந்துச்சு. அநியாயம் நடக்கிற இடத்துக்கு கண்ணன் வருவானோ இல்லையோ, எங்க அண்ணன் வரும். ஒண்ணனா எங்க எங்க எதுக்கு வர சொல்லு பாப்பா. எங்க அண்ணன் எதுக்க வர்றவில்ல, எவனையும் எதிர்க்க வர்றவன். இந்த ஊரு எங்க அண்ணன் ஆடி பார்த்திருக்கு, அடிச்சு பார்த்தது இல்லையே, இப்ப பாப்பேன். என்ன மார்க்கெட்ல சலித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? யார் சார் சலித்தனம் பண்ணிட்டு இருக்கா? ஜிப்ளர் ஏறல. செத்த நேரம் பேசாம இருக்கியா? யோ இப்போ வருவாரு அப்போ வருவாரு சொல்லிட்டே இருக்கீங்க. எப்பயா வருவாரு? வருவாரா இல்ல மாட்டாரா? வரணும்ல, வந்தானும்ல. இல்லனா ஸ்டேஷன்ல தூக்கிடுவோம். ஸ்டேஷன்ல தூக்குவியா? ஆமா
ஸ்டேஷனையும் தூக்குவான் உங்களையும் தூக்குவான். உங்க இன்ஸ்பெக்டர் வருவாரா வரமாட்டாரா? எப்படா வருவாரு? அப்படி கேளுங்க. ஜீப் வந்துருச்சியா? எதுக்கு எத்தனை பேர் கூட இருக்கீங்க ஸ்டேஷன்ல? இந்த பாருங்க சார், சாமி இருக்கிற இடத்துல சப்பரம் இருக்கும், ஜனங்களும் இருப்பாங்க. சாமியா? அது யாரியா? சார் இங்க பாருங்க. யோ சார் யாரியா அவன்? கொடி வீரன் சார். கொடி வீரனா? ராஸ்கல். கொடி வீரன் இல்ல சார், எங்க குலத்துக்கு வீரன். சார் நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் இன்னைக்கு தான் சாதாரண மனுஷன், நாளைக்கு யாருன்னு தெரியும்ல. நமது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாதுரை அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் நன்னடத்தை விதியின்படி 215 பேர் விடுதலை செய்யப்படுகின்றனர். அதில் நமது மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதிகள் 5 பேர் விடுதலை செய்யப்படுகின்றனர். அதில் மதுரை மேலூரில் நடந்த இரட்டை கொலை வழக்கு ஆயுள் தண்டனை கைதியான கைதியின் 710 வில்லங்கம் வெள்ளைக்காரனும், அடுத்ததாக மதுரை அவனியாபுரத்தில் நடந்த கவுன்சிலர் செந்தில் கொலை வழக்கு ஆயுள் தண்டனை கைதியான கைதியின் 510 வண்டியூர் செல்வமும். என்ன மாப்பிள்ள, நம்ம இனத்தோட அடையாளமா? இல்ல மாமா, இது உங்க குணத்தோட அடையாளம். ஏப்பா, நம்ம மாப்பிள்ளை வில்லங்க பார்த்த உடனே நம்ம பெரிய சிலையை வைக்கிற விஷயமா நீ பேசி முடிச்சிருமாப்பா. எல்லாம் வாங்கப்பா. வணக்கம் மாப்பிள்ள. என்னமாமா சௌகரியமா இருக்கலாம்? மச்சான், உங்களால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க, செஞ்சிருவோம். அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, பஸ் ஸ்டாண்டு முச்சந்தில நம்ம பெரிய சிலையை வச்சிடலாம்னு பாக்குறேன். நீங்க என்ன மாப்பிள்ள? இருங்க மாமா, இப்பதான் உள்ள இருந்து வெளியே வந்திருக்காப்ல, மறுபடியும் உள்ள வெளியே ஒரு திட்டம் போட்டுக்கிறீங்களா? அப்புறம் பேசிக்கலாம். சொல்லுங்கறல்ல. அண்ணே, இந்த சங்கர் பை வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருக்கான். நீ வரலன்னு வச்சுக்க, உன்னை மாட்டி விட்டுருவேன். அதுக்கு தான் ஆளை பிடிச்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் ஆமா வா. இதே இப்ப வெடிக்க வைக்க கட்டிக்கிட்டு இருக்க? உன்னோட சுயநலத்துக்காகவும் நீ மாட்டக்கூடாதுங்கிறதுக்காகவும் 10 15 பேரை வெடிக்க வச்சு கொண்டு விட்டியாடா. எல்லாம் மனுஷனாடா. ஏய், பட்டாசு கம்பெனி வெடிக்கிறனா புதுசா? வேலை செய்யும்போது வெடிச்சா நாங்க என்ன பண்றது? என்னது வேலை செய்யும்போது வெடிச்சா? வேலை செய்யும்போது எங்க வெடிக்கும் எப்படி வெடிக்கும் எனக்கும் தெரியும்டா. அதிகாரம் உன் மேல யாராருக்கு மனு கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கு கொடுத்துட்டேன். உன்னை உள்ளதெல்லாம நான் விட மாட்டேன். அண்ணே, அப்படித்தானே, நல்லா ஸ்டெடியா நில்லுங்கண்ணே. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. அண்ணா சொல்கிற கொஞ்சம் ஏற்றுங்கண்ணே. அப்படித்தானே. அண்ணா கொஞ்சம் சிரிங்கண்ணே. சிரிக்க சொன்னண்ணே. ரெடிண்ணே. அண்ணா சொல்கிற கொஞ்சம் கம்மி பண்ணுங்கண்ணே. அப்படிதான் கொஞ்சம் சிரிங்கண்ணே. ஐயோ கன்றாவியாக இருக்கு. அண்ணே கொஞ்சம் சிரிங்கண்ணே. ஃபோட்டோ மட்டும் அழகா வேணுங்கிறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சிரிங்க, பல்ல காட்டாமல் சிரிங்கண்ணே. அப்படிதான். என்ன காத்து வருங்க, கேஸ் ப்ராப்ளமா என்னன்னு கேக்குறேன். வேட்டி வந்துச்சா? அண்ணா வேட்டியெல்லாம் வர கத்தி கத்தி. என்ன பண்ணோம்? நீங்க எது பண்ணாலும் நல்லா இருக்கும்ண்ணே. ரெடிண்ணே. பெரிய ஆபீசரி அவர் இருக்கல போயிட்டு. பெரிய ஆபீசர்னா அவர் கூப்பிட்ட உடனே பயந்துகிட்டு கையை கட்டி வாயை போத்திட்டு வந்து நிப்பாங்களா என்ன? உனக்கு பின்னாடி நிக்கிறவன் நான் பயப்படலாம். ஹலோ, என்கொயரி வர முடியுமா? இஞ்சாரு இங்க இருந்து சத்தெல்லாம் போட்டுட்டு கூடாது. கவர்மெண்ட் போட்ட சட்டத்துக்கு பயப்பட மாட்டேன் நானு. உன் சட்டத்துக்கு பயப்படுனா என்ன?
இப்பதான் என் தங்கச்சி புருஷன் நிம்மதியா கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு. என் தங்கச்சி சந்தோஷமா இருக்காயா? என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் எது வேணாலும் செய்வேன். இந்த வெள்ளைக்காரன் அவன் அதிகாரத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். நான் இருக்கந்தண்டியும் என் மச்சினை உன்னால தொடக்கூட முடியாது. நீ இருந்தா தானே முதல்ல உன்னை தூக்குறேன், அப்புறம் உன் மச்சனை தூக்குறேன். போட்டோகிராஃபரு, அண்ணே இவங்க 2 பேரும் தனித்தனியா போட்டோ பிடிச்சி ஃப்ரேம் போட்டு வையா, மாலை போட சௌரியமா இருக்கும். சரி வாடா. வா நம்ம எடுப்போம். நெத்திலே அணைக்கிறாள் சுப்பைய. இவன்ட்டு எப்படி கொடுக்க போகிறோமோ. கல்யாண கொஞ்ச நேரம் தான்டா, வீரத்தை வர வச்சுக்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்லை 9 நிமிஷம் நிற்கிறான். என்ன விஷயம் சொல்லு. இந்த லவ் கிரிட்டிக்ஸ் உங்கள் தங்கச்சிட்ட கொடுத்துருங்க. யாரு தங்கச்சிக்கிடா? ஏங்க, அடுத்த என் தங்கச்சிட்ட கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட கொடுப்பான். உங்க தங்கச்சிட்ட தாங்க. சீக்கிரம் பிடிங்க, எனக்கெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தைரியம் இருக்கு. பிடிங்க. இந்த அடிக்க வர சொல்லுங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. குடுக்க வந்தது மட்டும் தாங்க நானு. குடுக்க சொன்னது அந்த நிக்கிறார் வருங்க, தலை அஜித் மாதிரியா கையை பின்னாடி கட்டிட்டு. அவர்கிட்ட போய் காட்டுங்க உங்க வீரத்தை. போ, நீ நல்லா சாத்து வாங்க போற. என்ன திமிர் இருந்தா என் தங்கச்சிட்டு லவ் சொல்றதுக்கு என்கிட்டே காடை கொடுத்துருவேன். உன்னை அப்படியே வெட்டி ஹலோ, எதுக்கே அண்ணன் நடிக்க போறீங்க? எதுக்குண்ணே? ஏன்டா உனக்கு தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது ஒண்ணுலதா, இவர் தங்கச்சிக்கு அண்ணன் லவ் கிரிட்டிக்ஸ் கொடுக்க சொன்னாரு. அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு அடிக்க வராரு தோற. ஹலோ, எங்க அண்ணன் உங்க தங்கச்சிக்கு தானே லவ் லெட்டர் கொடுத்தாரு. என்ன உங்களுக்கா கொடுத்தாரு? அப்படி சொல்றா என் தங்க. ஒரு ஆம்பளை கொடுத்தாதாங்க தப்பு. ஒரு பொம்பளை கொடுக்கறதுல எல்லாம் தப்பே இல்ல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா உங்க அண்ணன் என்ன சும்மா விடுவானா தானே கேட்க வரீங்க. அப்படியெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்க முடியாது பாஸ். ஏன்னா எனக்கு எங்க மாமா மாயக்கண்ணன் இருக்கார். இந்த பாருங்க, எங்க அண்ணன் எவ்வளவு ஜென்யூனா உங்ககிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு. அந்த தைரியத்தை நீங்க பாராட்டணும். ஏன்னா தைரியம் தான் புருஷ லட்சணம். என்னமோ சொன்ன தைரியம் தான் புருஷ லட்சணம்னு. என்ன மாதிரி உங்க அண்ணன் உடப்பானா செங்கல? 6 வேணாம் 3 வேணாம், 2 உடைக்க சொல்லுவாப்பா. சொன்னா கேட்கும் வானே. ஒண்ணு சரி, உடைச்சிட்டா? உடைச்சிட்டா நான் சேலையை கட்டிக்கிறேன். உடைக்கலன்னா உங்க ஒண்ணே கட்டுவானா? அண்ணே உடனே நிக்கவா. எங்க போற? உடைப்பதற்கு அது என்ன சோடாவா உடைக்கிறதுக்கு? செங்கல்லாம் நாங்க சாமியா கும்பிடுறது, அதெல்லாம் உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சத்தம்லாம் வந்துரு. கையையே உடைச்சுக்கிறாங்க. ஏய் போன போங்கறல்ல. கூட்டத்துல கூட்டத்து வெடிக்க பாரு குந்தாணி. உனக்கு செங்கலை மட்டும்தான் உடைக்க தெரியும். எங்க அண்ணனுக்கு அடுத்த செவலையும் உடைக்க தெரியும். என்ன உடைச்சிடலாமா? என்னமோ செங்கல் உடைச்சா சேலை கட்டுறேன்னு சொன்ன, கட்டிக்கலாமா? ஏதா அண்ணன் ஸ்ட்ரக்சருக்கு நைட்டி நச்சுன்னு இருக்காது.
அது ரோஸ் கலர்ல. சொல்லு. உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கீங்களா? ஆமா. இல்ல, நான் பாத்துக்கிறேன். உங்க தங்கச்சிக்கு தான் நாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டோமே. நீங்க பதட்டப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கல. உங்க தங்கச்சிக்கோ எனக்கோ ஒரு சின்ன ஒப்பந்தம் இருக்கு. அன்னைக்கு நீங்க என் காலேஜுக்கு வந்திருந்தீங்களே, ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே உங்க தங்கச்சி வந்து என்ன பார்த்துச்சு. கூட பிறந்த என்னையவே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிடுதுன்னா லைஃப்ல கூட வர போறவங்கள எப்படி பார்த்துக்கிடும். அதனால எப்படியாச்சும் எங்க அண்ணனை லவ் பண்ணுங்களே. சரி, நான் உங்க அண்ணனை லவ் பண்றேன். பதிலுக்கு நீ என்ன பண்ணுவ? என்ன செய்வேனா? அண்ணி, பதிலுக்கு நீங்க என்ன கேட்டாலும் செய்வேன். என்ன கேட்டாலும்னா எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்குவியா? அவ்வளவுதானே, பண்ணிக்கிறேன். ஹே, எங்க அண்ணன் படிச்சவனா படிக்காதவனா எதுவுமே தெரியாம நீ வாட்டுக்கு கண்மூடித்தனமா ஒத்துக்கிற. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் நல்லா இருக்கணும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன். இது என் அண்ணன் மேல சத்தியம். இப்படி உங்க தங்கச்சி சொல்லாட்டாலும் நான் உங்களை லவ் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இதுல எனக்கு ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. ஏன்னா உங்க தங்கச்சி எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அண்ணன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்க அண்ணன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கான், எங்க பார்வதி வாழ்க்கை. இந்த பாருங்க, ஊர் உலகத்துல எல்லாரையும் மாப்பிள்ள பாக்குறீங்க, பார்த்து பேசுறீங்க. அப்படியே என் அண்ணனே வந்து பாருங்க, பேசுங்க. ஏங்க, அவனை பார்க்கவே முடியாதுன்னு இருக்க பேச சொல்லிக்கிறீங்க. ஏன் எங்க அண்ணனுக்கு என்ன குறை? குறையா? அவன் மதுரை மாவட்டத்துக்கே கரங்க. இவங்க அண்ணெல்லாம் ஒரு ஆள்கிட்ட நம்ம பார்வதியை கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு தண்ணி இல்லாத கணத்துல அந்த பிள்ளைய பிடிச்சி நாமளே தள்ளி விட்டு கையை கட்டிட்டு பேசாம வேடிக்கை பார்க்கலாம், செத்தா சாகட்டும். இப்போதே சிரிக்கிறா, ஏன்னா காமெடியா பண்ணிருக்காங்க. ஆமா, இப்ப எங்களை எதுக்கு கம்மாக்கரப்பம் கூட்டு வந்து பிரமாண்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நரசிங்கப்பட்டி மீன்பிடி திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள மீன்பிடி வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரையும் வருக வருக என நரசிங்கப்பட்டி விழா கமிட்டியினர் சார்பாக அங்க பாருங்க, இவர் விழா குழுவினர். மீன்பிடி வீரர்கள் அனைவரும் கம்மாய்க்குள் மீன் பிடிக்கும் போது தயவு செய்து மீன்களை மட்டும்தான் பிடிக்க வேண்டும் என விழா குழுவினர் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவன் சும்மாவே மோசமா இருக்கான், இதுல சகதியோட சகதியா மெர்ஜாய் வேற இருக்காரு தோற. அண்ணே, அடுத்த வருஷம் நம்ம பார்வதி இந்த கம்மாக்குள்ள தான் பார்க்கணும் போல. என்னடா சொல்ற? அண்ணே, அண்ணனேங்க அடையாளம் தெரியலையா? அவர் தான் குண்ணே. பெரிய அண்ணனேங்க. பெரிய பிரபுவா இருப்பாரோ? அடே அடே, என்ன மழை வந்திருக்கு. சூப்பரா. அவங்க எங்கயா? பின்னாடி வந்துட்டு இருக்காங்கண்ணே. கண்ணன், பால் வாங்கிட்டு வந்துருங்க, காய் போட்டு வச்சிருக்கியா? சரிங்கண்ணே. இவ்வளோ கார் நிற்குது, யார் வந்திருக்கா? வாங்க 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 வாங்க. எவ்வளவு நேரமா உட்காந்துட்டு இருக்கிறது? என்ன சார், ஷாக் ஆயிட்டீங்களா? என்ன குறவையா? ஏன் சார், நீங்களும் எதையாவது பிடிச்சிட்டே இருப்பீங்களோ? இன்னைக்கு மீன், நாளைக்கு நான், அதுக்கப்புறம் என் மச்சனை. அண்ணா, நீங்களும் எவனையாவது பிடிச்சிட்டே இருப்பீங்க, நானும் எவனையாவது வெட்டிக்கிட்டே இருப்பேன். மாமா, அவருக்கு ஒன்று வெட்டுங்க. என்ன சார், உங்களுக்கு ஒன்று வெட்டிடலாமா இல்லை உங்களையே வெட்டிடலாமா? எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? என்ன வெடச்சுக்கிட்டு துள்ற? வழக்கு போட்டு படிச்சவங்கிற புத்தியை நீ காமிச்சிட்ட, பரம்பரை புத்தியை நான் காட்டுவேன்.
இன்னும் 2 நாள் எங்க மேல போட்ட கேஸ் நீ வாபஸ் வாங்கல, வாதாட அந்த வக்கீல் இருக்க மாட்டான், வழக்கு போட்ட நீயும் இருக்க மாட்டான். உங்க 2 பேர்த்தையும் பண்ற சம்பவம் முரட்டு சம்பவமா இருக்கும். வாங்க மாப்பிள்ள. நீ வாயா. என்னண்ணே இது? இவன் மிரட்டுற இடத்துக்கு நாம மாப்பிள்ளை பார்க்க போறோமா இல்ல நாம மாப்பிள்ளை பார்க்க போற இடத்துக்கு இவன் வந்து மிரட்டுறானா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதானே. இப்ப என்னண்ணே பண்றது? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இது உங்க தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. ஒரு அண்ணனை நீங்க யோசிக்கிறது சரிதான். ஆனா என்ன, நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா எனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை என் அண்ணனுக்கும் அமைஞ்சிருக்கும். ஆனா இப்போ நடக்குமா இல்லையான்னு தெரியல. உங்களை போலதான் எங்க அண்ணனும் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். இந்த கல்யாணம் நடக்கணும்னு, ஏன்னா நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியண்ணே. அதனால தான் உன் மேல நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். நீ இருக்கிறப்போ எனக்கு என்னண்ணே? எதை வேண்டாம்னு சொல்றீங்க? நான் வேணான்னு சொல்ல சார், கொஞ்சம் விலகி இருக்க முடியுமான்னு தான் கேட்குறேன். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தாங்க. இந்த அதிகாரம் இருக்கானே, சாதாரண தப்பு பண்ணியிருந்தா கூட மன்னிச்சு விட்டுருப்பேன். தான் மாட்டக்கூடாங்கிறதுக்காக சொந்த பட்டாசு ஃபேக்டரியில் 15 பேரை உயிரோடு வெடிக்க வச்சு கொண்டிருக்கான், பெத்த தாயை உள்பட. அவனும் கல்குவாரி அழகரும் தொழில் பண்ணுறங்கிற பேரில் வெடிமருந்துகளை ஏன் விற்கிறோம், எதுக்கு விற்கிறோம் தெரிஞ்சே வித்துட்ருக்கானுங்க. கேவலம் காசுக்காக. கையங்காலமாக கல்குவாரி அழகரை பிடிக்க முடிஞ்ச என்னால் இந்த அதிகாரத்தை பிடிக்க முடியல. அன்றைக்கி நான் உரங்காப்புலி பார்க்கு ரைடு போனது பட்டாசோட வெடிமருந்தை கொண்டு போன லாரியை பிடிக்கத்தான். உரங்காப்புலியும் அவங்க ஆளுங்களும் எங்கே நம்மளை தான் பிடிக்க வரேன்னு நினச்சி என்னை கொல்ல பார்த்தாங்க. அப்போ தான் நீங்கள் என்னை காப்பாற்றினீங்க. என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டித்தரேன், உங்கள் தங்கச்சியை எனக்கு கட்டித்தரணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அதுக்காக என்ன மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. நான் இப்படி தான் தப்பு பண்ணவனே விட மாட்டேன், தப்பானவனை விட்டுருவேனா என்ன? வாங்கண்ணே. என்ன சேவல அழகருங்க? இன்ஸ்பெக்டர் கருங்காலையை பார்க்க போயிருக்காருண்ணே. சரி, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். சரிண்ணே. அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க, நம்ம அங்கே போய் பார்த்துக்குறோம். சரி, நீ ஒன்று நைட் பார் உரங்காப்புலி அண்ணனை பார்க்க அவங்களும் அழகரண்ணனும் போயிருக்காங்க. உரங்கா புள்ளியவா? தோட்டத்துக்கு வர்றா. உங்களை பார்க்கத்தான் எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயிருக்காங்கண்ணே. வீட்டுக்கு போய் அண்ணன் வந்துருச்சு. வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. வணங்கண்ணே. அழகரு, உங்களை தேடி நாங்கள் போனோம், எங்களை தேடி நீங்கள் வந்துட்டீங்க. நாங்க உங்களை தேடி வந்திருக்கோமா? நீங்க தானே வர சொன்னீங்க. நாங்கள் வர சொல்லணும். அப்படிதான் அந்த பையன் சொன்னா. என் பேர் கொடிவீரன். உங்களை பற்றியும் உங்கள் மச்சான் அதிகாரத்தை பற்றியும் ஆடிஓ சார் நிறையா சொல்லியிருக்காரு. ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதான். டேய் இந்தாங்க குடிங்க. எல்லாரும் முத பத்திரிக்கையை தெரிஞ்சவங்களுக்காக வைப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சுனுக்காண்டி வச்சுருக்கேன். இது வரைக்கும் ஆடிவோ ஒரு அதிகாரியை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் அவர் என் தங்கச்சி புருஷன். என் தங்கச்சி புருஷன் உசுருக்கு ஏதாவது ஒன்றுனா உங்களில் ஒருத்தன் உசுறு தங்காது. ஒரு மச்சனருக்கு ஒன்றுனா எப்படி வலிக்கும் துடிக்குன்னு உனக்கே தெரியும். தப்பானவன் மச்சனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி நிற்கும்போது நேர்மையான என் மச்சானுக்காக நான் எப்படி நிற்பேன்? இந்த ஊர் நான் ஆடி பார்த்துருக்கு, அடிச்சும் பார்த்துருக்கு, நார் நாராக பிரித்து பார்த்தது இல்லையா? பார்க்க வச்சிடாத. டேய் படா. தம்பியபில கொஞ்சம் நில்லுங்க. நீங்கள் பிரிக்கிறது இருக்கட்டும், நாங்கள் பார்க்குறது இருக்கட்டும். உன்னை பற்றி தெரிஞ்சுக்க நீ பத்திரிக்கை கொடுத்துட்ட, என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம்.
இந்த பத்திரிகையை உன் கண்ணு முன்னாடி எப்படி கிழிக்கிறனோ அதே மாதிரி உனக்கு மச்சனை நான் வரப்போறவனையும் உன் கண்ணு முன்னாடியே கிழிப்பேன். என் மச்சனனுக்கு பிரச்சனை வந்தா வரவிடாம நீ பாத்துக்க. வரப்போற மச்சனனுக்கே நீ வரைச்சுக்கிட்டு நிற்கும் போது வந்த மச்சனனுக்காக நான் எப்படி வட்டச்சுக்கிட்டு நிற்பேன்? என்னை பத்தி இந்த ஆர்டிஓ சரியா சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவன் 5 வயசுல ஆனாவன் நான் படிச்சப்போ நான் அருவாசின்னு படிச்சவன். படிச்சப்ப பையில ஒன்றும் இல்லை. என் தங்கச்சிக்கா அருவாலை பிடிச்சப்போ பையில பணத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் ஒருத்தனை போடுறதுக்கு அருவாலை தூக்குனேன்னா முதல்ல பதட்டத்தை காட்டுவேன், அடுத்து பயத்தை கூட்டுவேன், அதுக்கப்புறம்தான் என் பலத்தை காட்டுவேன். எனக்கு நீ பதட்டத்தை கொடுக்குறப்ப உனக்கு நான் பயத்தை காட்டுவேன். எனக்கு நீ பயத்தை காட்டுறப்ப உனக்கு நான் பரலோகத்தை காட்டுவேன். என்ன பதறி போய் பார்க்குற? பத்த வைக்கிறதுக்கு 10 செகண்ட் ஆகாது. இன்னொரு தடவை என்கிட்ட வார்த்தை கொடுத்த உன்னையும் உன் மச்சனையும் உயிரோட கொளுத்தி போடுவேன். அட என்னன்னு நீ பெரிய நினைச்சு நாங்கெல்லாம் உன்னைய பார்க்க வந்தா மொத்தாளி நிக்க வச்சு ஒத்தாள் வித்த காட்டி போறேன், நீ நின்று வேடிக்கை பார்த்துக்கிருக்க. அது இல்லைண்ணே, ஆளு பேருமா சேர்ந்து வெட்டியிருந்தா ஓ வீட்டு வாசப்பட சாணியை தெளிச்சிக்கலாம்ல. சாணியா? ஏன் ஆளை பஸ் ஸ்டாண்ட்லையும் காலேஜ் வச்சு வெளுதானே, அப்போ கரைக்கு விடுதானே சாணியா? சாணி நோனி நீங்க நினைச்ச ஒண்ணு சரிக்காம 1000ல் ஒருத்தன்ல 1000 பேர் சேர்ந்த ஒருத்தன். அவன் நெருப்பு மாதிரியா, எப்படி பிடிச்சாலும் மேல் நோக்கி எறிவான். நீங்கெல்லாம் அவன் வேகத்தை பார்த்துட்டீங்க, நான் அவன் விவரத்தை பார்த்துட்டேன். அந்த கொடி வீரனை பதறாம செதறாம நமக்கு சேதாரம் இல்லாம நான் செய்யறேன். சுருக்கமா சொல்லணும்னா நிலத்தை பார்த்து விதை விதைக்கணும், விதையை பார்த்து உரம் போடணும், உரத்தை பார்த்து தண்ணி காட்டணும். காட்டுறேன். அவன் தங்கச்சி கழிச்சு ஆடியோ தாலியை கட்டட்டும், அப்புறம் மாப்பிள்ளைய நான் போடுறேன். அப்பதானே தெரியும் வலி. முடியட்டும். என்னது? எப்ப நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். கண்ணன் வண்டி எடுத்துவாங்க. மாப்பிள்ளை எங்க வந்துடும்? கண்ணன் வேமா இருக்கு. எப்போ வச்சாங்களா? நைட்டில் வச்சிருக்கேன் சார். கேட்க மாட்டேங்கிறாங்க. திறந்தே தெரியும்னு சொல்கிறாங்க சார். அதுக்கு தான் போலீஸ் என்ன மிஸ்டர் கொடி வீரரே, பின்னாடியே வந்துட்டிய போல இருக்கு. பயம் வரணும்ல,
வர வெப்பம்ல. என்னடா நம்ம மச்சானை உன் ஊருக்கு வர வச்சிருக்கானேன்னு யோசிக்கிறியா? சிலையை வச்சு ஒரு கொலை பண்ணலாம்னு தான் உன் மச்சானை என் ஊருக்கு வர வச்சேன். ஏன்னா ஓட்டைகள் உடசல்கள் உள்ள நம்ம சட்டத்தில் ஒருத்த மண்ணாதானே கொலை, ஊரே பண்ணா. அங்க இருக்கிற மக்களோ இன்னைக்கு சிலையை வச்சே தீரணும்பா, ஊமச்சிரணும் வேணவே வேணாம்பா. அப்ப என்ன நடக்கும்? உரங்காப்பட்டி ஊர்கலவரத்தில் RDO படுகொலை. கலவரத்தில் மச்சான கொல்ல போறது யாருன்னு பாக்குறியா? அங்க சிகப்பு சட்டை போட்டு ஒருத்தர் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ நிக்கிறது ஏன் ஊரு, நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. நீங்க என்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, நான் கலெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன். முறையான அனுமதி வரதுக்கு முன்னாடி இப்படி சிலையை வச்சு பிரச்சனை பண்றது தப்பு இல்லையா? ஏன் சார் நீங்க எப்ப அனுமதி வாங்கி கொடுக்கறது, நாங்க எப்ப சாமி போறது? இந்த பாருங்க ஐயா, உங்க ஊர்ல குடிக்க தண்ணி இல்ல, போக பாதை இல்ல, போறதுக்கு பாலம் இல்லைன்னு சொல்லுங்க, நானும் உங்க கூட உட்காந்து பிரச்சனையில பங்கெடுத்துக்கிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி சிலையை வச்சுட்டு. தேவையில்லாத சிலையா? எங்க தெய்வம் உனக்கு தேவையில்லாத ஆயிட்டாரா? தம்பி பெரிய அதிகாரி கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. எங்க வரி படத்துல சம்பளம் வாங்குற உங்களுக்கு என்ன மரியாதை? தம்பி நாங்க மரியாதை கொடுத்தா பேசிக்கிட்டு நீங்க தான் திண்டுக்கு முண்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க சார், இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பேசாம லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுங்க. கத்திக்கே பயப்பட மாட்டோம், லத்திக்கே பயப்பட போறோம். 6 மாசத்துல இல்ல இன்னும் 3 மாசத்துல நானே இங்க சிலையை வைக்கிறேன். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான். என்ன சொல்றாங்க இவங்க? சிலையை திறப்பாங்களா மாட்டாங்களா? என்னத்த காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நிக்கிறான். இப்போதைக்கு திறக்கிற மாதிரியே தெரியல. பச்சை தண்ணி கூட ஆமையா கைய கொஞ்சம் வந்து வரு. என்னையா அது பிரியாணி வாடை அடிக்குது? உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன். யார்ட்டையும் சொல்லிடாத. சொல்லவே மாட்டேன். வரப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு நம்ம சேர்மன் தோட்டத்துல குட்டிக்கு சரக்கும் கொடுத்து பிரியாணியும் போட்டு 4000 ரூபாய் பணமும் தர்றாங்க. நல்லா சட சடன்னு ஃப்ரெஷ் நோட்டா இருக்கா? சிட்டு ஒரு ஓட்டுக்கு 4000 மாமடியே வித் மட்டன் பிரியாணி. இங்க பாரு சார், நீங்க என்ன சொன்னாலும் எங்கால கேட்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? என்ன ஆம்பளை ஒருத்தனை கூட காணா, பூரா எங்க போனா இந்த நம்மளை விட்டுட்டு சாப்பிடு. ஐயா தண்ணியை குடிக்காதே, அப்புறம் எப்படி நிறைய சாப்பிட முடியும்? நல்ல சாப்பிட அடுத்த சிஎம் நீதான்டா. ஆடு விளங்கி சட சடத்தாலா 2000 ரூபாய்க்கு சிஎம்மா? போய் ஹாஸ்பிடல்ல 2 பாட்டில் குளுக்கோஸ். 4 தலையா? 1 2 3 4 இந்தா. என்ன முறப்பு? என்ன பிரியாணி பீஸ் பத்தலையா? உங்களுக்கு வாங்குறது பழகின விஷயம் தானேயா? இந்த வாங்கிக்க. மாப்ள இவங்கள பார்த்தா வாங்க வந்த மாதிரி தெரியலடா, குடுக்க வந்தவங்க மாதிரி தெரியறாங்க. குடுக்க வந்திருக்கானா? ஒரு தங்க ரதத்தில் பொன் மஞ்சள் நிலவு என் தெய்வம் தான். சொல்லு மாமா, உண்மைக்கே கலக்கிட்டப்போ. உங்க மாமா எங்க கலக்கினாரு? உங்க மோமா நீல கலக்கிட்ட, கலைச்சு விட்டுட்ட. நான் நம்ம மக்களோட சமூக பெருமைகளை பேசி மக்களை கூட்டினா நீ அவன் வறுமையை காட்டி கழிச்சு விட்டுட்ட. நல்ல வேலையா கூட்ட மக்களுக்கு காசு கொடுக்கணுமே நினைச்ச, நீ காசும் கொடுத்து கறியோட பிரியாணி சோறும் போட்டுட்ட. ரொம்ப சந்தோஷம்யா. அதுக்காக நீ ரொம்ப பீத்திக்கிறாத. நான் குறி வச்ச கணக்கே என்னை 2 நாய்ங்க கடிக்க வந்துச்சு. ஒன்னு வேட்டை நாய், இன்னொன்னு வெறி நாய். வேட்டை நாயை நீ காப்பாத்திட்ட, வெறி நாய் யாரு காப்பாத்துவா? வீரா, எரிஞ்ச ஈட்டியை நீ பிடிச்சி எறிகிறவன், ஆனா நான் குத்துனதுக்கு அப்புறம் புடுங்கி எறிகிறவன். பிடிச்சி எறிறவனுக்கு வழி தெரியாது, புடுங்கி எறிறான் பாரு, அவனுக்கு வலி ஜாஸ்தி. இப்ப பாரு தெரியும்.
ஐயா, நம்ம வக்கீல் கொலை வழக்கில் கல்கவரை அழகுறவங்க ஆளுங்களும் ஆஜராயிருக்காங்கய்யா. யார் வாரான்னு பாரு. ஃபோட்டோகிராஃபரு, இவங்க 2 பேரும் தனித்தனியாக ஃபோட்டோ பிடிச்சி ஃப்ரேம் போட்டு வையா. மாலை போட சௌரியமாக இருக்கும். நீங்க இங்க இருந்து என்ன பண்ணுவீங்களோ அதை நான் பண்றேன். தயவு செய்து ஏறுங்க. கூட்டிட்டு போதா? சரிங்க. நான் தான் மாமா. ஏறுங்க மாப்பிள்ள, சொன்னா கேளுங்க. பத்திரம் போங்க. கண்ணா பார்த்து கூட்டு போ. அப்பா பயந்துட்ட. ஆனா நீ ரொம்ப கோளாறான ஆளியா. என்னை பார்த்த உடனே மச்சான பாதுகாப்பா அனுப்பிச்சு வச்சிட்ட. ஆனா உன் விவரம் அந்த நீதிபதிக்கு இல்லையே. உன் மச்சான் வழக்கு போடுவாராம், இவரு வாதாடுவாராம். இப்போ வாதாட யார் இருக்கா? யார் இருக்கா? வாதாடினவனே இப்படி செஞ்சிருக்கேன்னு வழக்கு போட்டவனை என்ன செய்வேன்? 2 பேரும் ஒன்னா படிச்சாங்களாம், ஒன்னா வளர்ந்தாங்களாம். அப்போ ஒன்னா தானே போகணும். போவானுங்க, போக வைப்பேன். ஏஞ்சலு, சனி பணம் தனியா போகாது, போகவும் கூடாது. உன் மச்சனனுக்கு நான் தான் ஏம, நான் மட்டும்தான் ஏம. என்னைக்கு என் மச்சனனுக்கு நீ ஏமனாகிறியோ அன்னைக்கு நான் தான் உனக்கு செய்வேன். நான் மட்டும்தான் செய்வேன். குட்டிப்புலி, நீ சிவனாகிறியா இல்ல நான் யமனாகிறனான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். என்னத்த சொல்ற? உன் தொம்பியை பிடிச்சி வச்சிருக்குமே அதை சொல்றியா? இல்ல இப்ப அவனை போட்டு தர போறமே அதை சொல்றியா? எதை சொல்ல? ஏய் பதறிக்கிட்டே கேளு. உன் தம்பி உயிரோட வேணும்னா உடனே உரங்காப்பட்டி கம்மாக்குள்ளவா அவன் பொண்டாட்டியோட. ஒன்றும் பண்ண, நான் வந்துடுறேன். என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை கண்ணன் சார், உரங்காப்பட்டி கம்மாக்குள்ள போங்க. சரிங்க சார். பங்காளி போல தான் எதுவும் நடக்குது. ரொம்ப தேங்க்ஸ் பங்காளி. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தள்ளிட்டு நீ உயிரோட இருக்கலாம்னு பாக்குறியா? இப்போ என்ன செய்ய போற?
முறைக்கு கோடி சேலை கொடுத்துட்ட. அந்த கொடி வீரன் தலை எப்ப கொடுக்க போற? இப்படி பேசிட்டு இருக்க? டேய், நான் நீந்த விட்ட கடாவை வெட்டினது முக்கியம் இல்ல. நான் நினைச்சவன் நீ வெட்டி எறியணும். நான் என்ன சொல்ல வரேன்? நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்க அண்ணங்க 2 பேத்தியும் குடல் வேற குந்தாணி வேறையா எங்க அண்ணன் வெட்டி எரியும். நான் எப்படி இப்படி நிக்கிறேனோ அதே மாதிரி நீங்க 2 பேரும் நிப்பீங்க. ஒரு பொண்ணுக்கு இம்பட்டு ஆத்திரம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்காக தப்பு நடக்கலாம், ஆனா ஒரு பொண்ணே தப்பா நடக்கக்கூடாது, தப்பு நடக்க விடவும் கூடாது. நீ மட்டும் உன் புருஷன் கிட்ட நீங்க செய்யற தொழில் தப்பானதுன்னு சொல்லியிருந்தா அவரும் அந்த தொழில் செஞ்சிருக்க மாட்டாரு, நீயும் அவரை இழந்திருக்க மாட்ட. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க தான் வெளியே போயிட்டு வர ஆம்பளைங்க கிட்ட நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி தரணும். அப்படி சொல்லி தர வேண்டிய நீயே மறுபடியும் தப்பு பண்ணி ஆத்திரத்துல உங்க அண்ணனை இழந்துடாத. என்னது? எங்க அண்ணனை நான் இழக்க போறேனா? எங்க அண்ணனை நான் இழக்க போறேனா இல்ல உங்க அண்ணனுங்களை நீங்க இழக்க போறீங்களான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ நினைக்கிற மாதிரி வெந்நீர் ஊத்திலாம் வீட்டை கொளுத்த முடியாது. இந்த உலகத்துல தப்பானவன் ஜெயிச்சிருப்பான், ஆனா நிலைச்சிருக்க மாட்டான். நீங்க வாங்க, நீ இவ ஒரு ஆளுன்னு இவ கிட்ட பேசிக்கிட்டு நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? எங்க அண்ணன் ஒருத்தனை அறுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கும், ஆனா அறுக்கும் போது யோசிக்காது. ஆனா உங்க விஷயத்துல எங்க அண்ணனும் யோசிக்காது, நானும் யோசிக்க மாட்டேன். நீ இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இனிமே உன்கிட்ட பேசி பலன் இல்ல. நீ பார்த்தும் திருந்தல, பட்டும் திருந்தல. உன் அண்ணனுக்கு தைரியம் இருந்தா நாளை காலையில மீன்பிடி திருவிழாக்கு வரும் என் புருஷனை என் அண்ணனை மீறி முதல்ல தொட்டு பார்க்க சொல்லு, அப்புறமா வெட்டுறத பார்க்கலாம். நாளை நீ குறிச்சிட்ட ஆள எங்க அண்ணன் தூக்கு. நரசிங்கப்பட்டி கிராம மீன்பிடி திருவிழாவை காண வந்திருக்கும் பொதுமக்களையும் வீரர் வீராங்கனைகளையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னும் சில நொடிகளில் மீன்பிடி திருவிழா ஆரம்பிக்க இருப்பதால் மீன்பிடி வீரர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
விதிப்படி என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சு வச்சியா. என் பிள்ளை புருஷனோட சந்தோஷமா இல்லை, நீ தான் ஆசீர்வாதம் பண்ணணும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொண்ணு கழுத்துல தாலியற நீ காரணமாயிட்ட. அதனால நீ தப்பிச்ச. உன் மச்சனை செத்ததவன் ஆத்திரத்தால தான்யா, என்னால இல்லை. இதுக்கப்புறமும் உன் கொலைவெறி அடங்கலைன்னா என்ன கொல்லு, என் மச்சனை விட்டுரு. வெட்ட வந்துட்டு வேணான்னு விட்டுட்டு போனவன வெட்டுறது வீரம் இல்லையே. உனக்கு முதுகலை குத்தி பழக்கம் இல்லையே. நான் தான் சொன்னேன், இப்ப நானே சொல்றேன் வேணான்னு. நீ வாழணும்.